பாரதிய ஜனதா கட்சியினுடைய கோவை தெற்கு சட்டமன்ற உறுப்பினர் மதிப்பிற்குரிய சகோதரி வானதி சீனிவாசன் அவர்கள் ஒரு பொய்யான மக்களை ஏமாற்றுகின்ற கருத்தை ஊடகங்களிலே வெளிப்படுத்தியிருக்கிறார். இதன் உண்மைத்தன்மையை மக்களுக்கு சொல்ல வேண்டிய கடமை எங்களுக்கு இருக்கிறது. பாரதிய ஜனதா கட்சியோ திமுகவோ என்று கட்சி எங்களுக்கு பிரச்சனை இல்லை, யாருக்கும் நாங்கள் ஆதரவு இல்லை. ஆனால் பொய்யான தகவல்களை இந்த நாட்டு மக்களுக்கு அளிக்கின்ற யாராக இருந்தாலும் சரி, அவர்களினுடைய உண்மைத்தன்மையை மக்களுக்கு வெளிக்கொண்டு வருவது எங்களுடைய கடமை. கடந்த சில நாட்களுக்கு முன்பு ஊடகவியலாளர்களை சந்தித்த வானதி சீனிவாசன் அவர்கள் தமிழ்நாடு அரசு மத்திய அரசிற்கு கொடுத்த பணத்திற்கு கணக்கு கொடுக்கவில்லை என்றும் ரசீது கொடுக்கவில்லை என்றும் அதன் காரணமாகத்தான் மத்திய அரசாங்கம் பணம் கொடுக்கவில்லை என்ற பொய்யான கருத்தை மக்கள் மத்தியிலே விதைத்திருக்கிறார். வானதி சீனிவாசன் அவர்களே, இப்போது நாங்கள் அந்த கணக்கை கொடுக்கிறோம். உண்மையிலேயே தமிழ்நாட்டு மக்கள் மீது உங்களுக்கு அக்கறை இருந்தால் நரேந்திர மோடியிடம் இதை சொல்லி இந்த கணக்கு வழக்கை கொடுத்து தமிழ்நாட்டு மக்கள் ஏழை குழந்தைகளுக்கான பணத்தை நீங்கள் பெற்றுக்கொண்டு வர வேண்டும் என்று அன்போடு கேட்டுக்கொள்கின்றேன். என்ன கணக்கு கேட்குறீங்க சொல்லுங்க. சரி, நீங்க கணக்கு கேட்குறீங்கல்ல, என்னுடைய வழக்கில் மத்திய அரசு சார்பாக ஆஜரான வழக்கறிஞர் அவர்கள் எந்த கணக்கையும் கேட்கல. தமிழ்நாடு அரசு ஒரு கணக்கை கொடுத்தது. அந்த கணக்கின் மீது மத்திய அரசாங்கம் எந்த விதமான எதிர்ப்பு கருத்துக்களையும் தெரிவிக்கவில்லை. இப்போ மத்திய அரசாங்கம் தமிழ்நாட்டை எப்படி ஏமாற்றி கொண்டிருக்கிறது என்பதை புள்ளி விவரங்களோடு வானதி அவர்கள் கேட்ட அந்த கணக்கை நான் மக்கள் முன்னால் தெரிவிக்க விரும்புகிறேன். இப்ப பார்த்தீங்கன்னு சொன்னா, இது நீதிமன்றத்துல தமிழ்நாடு அரசு கொடுத்து மத்திய அரசாங்கம் எந்த ஆட்சேபனையும் செய்யாமல் இருந்த கணக்கு வழக்கு.